ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கீதா விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ தான். குழந்தைங்களுக்கு பிடிக்கிற மாதிரி உருளைக்கிழங்கு சீஸ் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வெளியில் நல்லா மொறுமொறுன்னு, உள்ளே நல்லா ஜூஸியாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். என்ன தேவையான பொருட்கள்லாம்: உருளைக்கிழங்கு, சீஸு, மிளகுத்தூள், வெங்காயம், பிரெட் க்ரம்ஸு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு. உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப சூடான உருளைக்கிழங்குல எங்கள் பையன் நான் செய்கிறேன்ட்டு கையை வச்சுட்டான். சரியான சூடு. அப்புறம் நானே கரண்டி எடுத்துகிட்டு அதை மசித்து நல்லா கட்டி இல்லாமல் நைஸாக நல்லா மசிச்சுட்டு, வெங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு, ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள், அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் பைண்டிங் கொடுக்கறதுக்காக பிரெட் க்ரம்ஸ் ஒரு 2 ஸ்பூன் மாதிரி எடுத்து போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். எல்லாம் உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டு, அதை நல்லா உருண்டை பிடிச்சி அதை நல்லா தட்டி நடுவில் அந்த சீஸ் கட் பண்ணி வச்சு உள்ளே வச்சு அதை நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு, கார்ன்ஃப்ளவர் மாவும் அரிசி மாவும் கலந்து வச்சுருந்தேன். அதில் ஒரு டைம் டிப் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணணும். பிரெட் க்ரம்ஸில் டிப் பண்ணி அதே மாதிரி எல்லா உருண்டையுமே செஞ்சு எடுத்து வச்சுக்க வேண்டியது தான். அதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு அதில் எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு பால்ஸாக போட்டு நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். நல்லா மெல்லமாக, ரொம்ப ஹார்டாகவும் பண்ண வேண்டாம், உடஞ்சிரும். நல்லா மெதுவாக நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் பொரித்து எடுத்தோம்னா உருளைக்கிழங்கு சீஸ் பால் ரெடி. நல்லா தாங்க இருந்தது. நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் செஞ்சேன். நல்லா சூப்பராக இருந்தது. எங்கள் பையன் செய்யின்னு சொன்னதுனால செஞ்சேன். இது 2வது ஸ்நாக்ஸ் வீடியோ. நல்லா தான் இருந்தது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். சீஸ் பால் நல்லா தான் இருந்தது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பாய். அப்புறமா அந்த பையனுக்கு சாஸ் வச்சு சாப்பிட கொடுத்தேன். சாப்பிட்டு பார்த்துட்டு பையனுமே நல்லா இருக்குதுமா.